வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது போகன் வில்லே அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜோதிர்மயி, குஞ்சாக்கோ போபன், ஃபாஃபா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அம்னிஷியா வந்த ஒரு பெண், அந்த பெண்ணை சுத்தி நடக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை நகரும். அந்த பெண் தான் ஜோதிர்மயி. இவளுக்கு 8 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க. இவங்களோட கணவர் தான் குஞ்சாக்கோ போபன். இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஜோதிர்மயியை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி ஏதோ மர்மங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். பட் அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு இளம் பெண், அதாவது ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணு காணாம போயிடுறா. அதுக்கும் ஜோதிர்மயிக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. ஸோ உண்மையிலே ஜோதிர்மயிக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இந்த மாதிரி நிறைய இளம் பெண்கள் காணாம இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மர்மங்கள் எல்லாம் எப்படி ரிவீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டை ஹேண்டில் பண்ண விதம். அதாவது இந்த கதையே நம்ம ஜோதிர்மயி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி பயங்கர பசில்டாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடங்களை நம்ம சுத்தியும் விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்டையும் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் அந்த நபர் எப்படி இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதையுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதுமே டு அன் எக்ஸ்டென்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் விஷுவலாவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த கதையை அமைச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாங்கன்னு ரேண்டமா ஒரு கெஸ் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெஸ்ஸே இந்த படத்துல கரெக்டா ஆகலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் இதுல இருக்கும். சோ அதை இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம் மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அந்த நபர் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா யோசிச்சிருக்காங்க. பட் அதுக்கான காரணங்கள் இருக்கும்ல, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அமைச்சிருந்திருக்கலாம் மாதிரி தோணுச்சு. ஆல்சோ ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் லேக் அப்படின்றத உணர முடிஞ்சு. மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாஷ்பேக்ல சில அடல்ட் போர்ஷன் அப்படின்றது இருக்கும், கொஞ்சம் வயலண்டான காட்சிகள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.